ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் இன்டர்ஸ்டெல்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அட்வென்ச்சர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையாக பார்த்துடலாம். இந்த பூமி மனிதர்கள் ஏற்பட்ட அந்த பொல்யூஷன், அவங்க செய்கிற பொல்யூஷனால ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதனாலேயே வேளாண் நிலமெல்லாம் அழிஞ்சு, இதனால் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போனால் மக்கள் அந்த உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுது. அந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் ஒரு விஞ்ஞானி. எப்படியாவது வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்கே கண்டுபிடிக்கலாம், அங்கே மக்கள் வாழ்றக்கூடிய இடமா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு கிரகத்துக்கு போகிறாங்க. அவங்களும் அவங்க டீமும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனைலாம் தாண்டி எப்படி வேற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்தில் விட்டு போனதுனால ஏகப்பட்ட ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியே இருக்குது. அதெல்லாம் எப்படி சமாளித்தார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி அண்டு அவங்க பொண்ணுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. அப்பா பொண்ணுடைய பாசம் நல்லா அருமையாக கனெக்ட் ஆகிருக்கு. என்னதான் ஃபாரினில் இவங்க போய் படம் எடுத்திருந்தாலும் அந்த பாச பிணைப்புகள்லாம் அருமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது. அதுக்காக அந்த படத்தை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வேற உலகத்தை காமிச்சிருப்பாங்க, ஒரு பனிப்பொழிவான உலகத்தை காமிச்சிருப்பாங்க. அதான் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அங்கே போய் இவங்க செய்யக்கூடிய செயல் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ் எல்லாம் சும்மா வேறு மாதிரியான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய பியூஜியம் நல்லாவே இருக்குது. அந்த எமோஷனல் பாண்டிக்கு ஒரு பியூஜியம் கொடுப்பாங்க பாரு, நல்லாவே இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. படம் செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக போகுது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கட் ஷாட் போட்டு சின்ன படமாக எடுத்துருக்கலாம். இவ்வளோ பெரிய கதைக்கு இவ்வளோ பெரிய டூரேஷன் தேவையா குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் பிடிக்கும், சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.